மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, 1000 குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது நீதித்துறையும் மனசாட்சியும். 4 பேர் மரண தண்டனை கைதிகளாக மாறிய சம்பவம், அதுக்குள்ள நடந்த சோக கதைகள் என்ன, எங்க நடந்த ஏது நடந்த என்ற விஷயத்தை பேசுறதோட, இப்போ மேவின் சில்வாவுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த குற்றப்பத்திரிகையை யார் தாக்கல் செஞ்சாங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைய காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனதை உருக்கிய இந்த சம்பவம் தொடங்குற கதை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1988ஆம் ஆண்டு ஹெலேனிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த படுகொலை சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்றது சாட்சிகளூடாக தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாட்சிகள் தான் அந்த தீர்ப்புக்கும் காரணமாக இருந்தது. அந்த சாட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் அடைந்தவருடைய மனைவி அவருடைய மகன் சொன்ன சாட்சி என்னன்னா, இரவு நேரம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது யாரோ சிலர் கதவை தட்டினாங்க. யாருன்னு கேட்டதற்கு, உங்களோட கணவனை பத்தி ஒரு செய்தி சொல்லணும், கதவை திறங்கன்னு சொன்னாங்க. அச்சத்துல கதவு ஒன்னையும் நாங்க திறக்கல, ஜன்னல் உடைச்சு உள்ள வந்தாங்க. சூட்டு சம்பவம் கேட்டது. அந்த கணப்பொழுதுல எனது கணவர் இறந்து விட்டாரு. கூட இருந்த நகைகள் பணங்கள் என்று அனைத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சாட்சிகளை வச்சு சில பேரை போலீசார் கைது செய்யறாங்க. கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறாங்க, முன்னிலைப்படுத்துறாங்க. இதுக்கு பிறகு 2000 ஆண்டுல இவங்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. 2014ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றம் இவங்களுக்கான தீர்ப்பை எழுதுறாங்க, தீர்ப்பை வழங்குறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பத்மினி 12 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக படுகொலையும் கொள்ளையும் நடந்ததுனால 8 குற்றச்சாட்டுகளுக்கு இந்த 4 பேருக்கும் மரண தண்டனை என்றும், அதே போல ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு 8 வருடமும் 6 மாதமும் கடுடைய சிறை தண்டனையும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுதி முடிச்சா. 2014ஆம் ஆண்டு இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டா, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மேன்முறையீடு செய்யறாங்க. இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கே வராமலே காலம் தள்ளி அப்படியே கழியுது. 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் திகதி இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வாரத்துக்கான ஏற்பாடுகளை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவங்க இந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் இவ்வளவு லேட், எதனால இந்த லேட், இந்த ஒரு விஷயம் ஏன் விசாரணைக்கு வரல, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகியும் இந்த ஒரு விஷயம் எதற்காக விசாரணைக்கு வரல அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனசாட்சி உள்ளவர், மனிதநேயம் உள்ளவர், தொழிலாக தர்மமாக செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, புண்ணியவான்கள். அப்படி ஒரு புண்ணியவான் சார் திலீப் பீரிஸ் இவங்க இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து இதை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி இதோ விசாரணைக்கு அவர் உட்படுத்துறாரு. இதுக்கு 2 நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்டு இந்த ஒரு விசாரணை விசாரிக்கப்படுது. விசாரணையில மீண்டும் தீர்ப்பு என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ந்து போற மாதிரியும் கண் கலங்குற மாதிரியும் அந்த தீர்ப்பு வெளியானது. அதுல முதலாவது விஷயம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்துல இந்த தீர்ப்பு பிழையானது. இவர்கள் மரண தண்டனை பெருமளவுக்கு எந்த குற்றமும் செய்யல, இவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி அவங்க தீர்ப்பாக வழங்கியிருந்தாங்க. எத்தனை வருஷம்? சம்பவம் நடந்தது 1988ல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சது 2000 ஆண்டுல, தீர்ப்பு 2014ல, மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது 2025 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. இதுல எதை வச்சு இந்த தீர்ப்பு பிழை என்று சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சொல்லப்பட்ட இந்த 2 சாட்சிகள்ல முதலாவது சாட்சி மகன். இந்த மகன் சம்பவம் நடக்கும் பொழுதோ இவருடைய வயது 41, சாட்சியம் சொல்லும் பொழுதோ 57 வயது. எத்தனை வருஷத்துக்கு ஒரு சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாரு. சரி, ஆனா சட்டத்தின் அடிப்படையில இந்த சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இந்த சாட்சியங்கள் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட போது அவர்கள் என்ன பதிவு சொன்னாங்க எந்த விஷயமும் அவர்களுடைய அறிக்கையில் இல்லை. இரண்டாவது விஷயம் சந்தேக நபர் என்ன வகையான
விஷயங்களை மன்றில் சொன்னாங்கன்ற எந்த ஒரு விஷயம் அங்கே எழுதப்பட்டில்லை. இதெல்லாம் வாசிச்சோன்னு அவளுக்கு தெரிஞ்சது இந்த கேஸாக நடக்கவே இல்லை. ஏதோ ஒரு அவசரத்திலே ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் பிழையாக இருக்குது என்ற ஒரு விஷயத்தை சொன்னதோட இவங்களை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. தீர்ப்பு தானே சொல்லிட்டாங்க, சந்தோஷமாக வெளியில் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல 2 பேர் 2 பேர் சிறைச்சாலையிலே இறந்தாச்சு. விடுதலைக்கு வருகின்ற இந்த 2 பேர்ல இன்னொருத்தருக்கு எழும்பி நடக்கவே முடியாத அவ்வளவு தூரம் முதிர்ச்சியான வயது. இதுல முதலாவது குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாந்ததாச. இவர் தான் முதலாவது குற்றவாளி. சாந்ததாச தீர்ப்பை வாசிக்கும் பொழுது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்றத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு குடும்பம் இருக்கு, என் குழந்தைகள் இருக்கு, நான் அவங்களோட வாழ ஆசைப்படுதன். பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு எனக்கான வழக்கு அந்த போலீஸார் தாக்குதல் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அழுது மன்றில் மண்டாடி இருக்கிறாரு. 4வது குற்றவாளியா கருதப்பட்டவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே தரல, எல்லாத்தையும் எழுதி முடிச்சு சிறைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு படுகொலை நடந்ததுல சம்பந்தமே இல்லாம இவங்களை உள்வாங்கப்பட்டது எதனால என்ற கேள்வி இருக்குது. சரி, உள்வாங்கினீங்க, அவசர சொன்ன தீர்ப்பு சொன்னீங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ரைட்ஸ் தான் மேல்முறையீடு, அதையும் செஞ்சிருக்கிறாங்க. அது 2014. ஆனா விசாரணைக்கு 2025. விசாரணைக்கு கிட்டத்தட்ட 16 நாட்கள்ல விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொன்னதாக பார்க்க முடியுது. இது 2014 ஒரு 15 நாள்ல இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு தீர்ப்பு வந்திருந்தால் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருப்பாங்க. எதனால இந்த தாமதம் சொல்லப்படுது? சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து முறையா ஆக்கள் வரல, அடிக்கடி இந்த கேஸ்ல உள்ளவங்க மாறினதுனால, நீதிபதி மாறினதுனால, இப்படி ஒவ்வொருத்தரும் அப்பப்போ லீவ் எடுத்ததுனால இந்த ஒரு விஷயம் கணக்குல வராததுனால தான் இந்த தாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நாட்டினுடைய சிஸ்டம் எங்க மாறணும், எப்படி மாறணும், ஏன் இந்த அசம்பந்த போக்கு? கொஞ்சம் அந்த குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானா இருந்தா, நீங்களா இருந்தா, உங்களோட குடும்ப உறுப்பினர்களா இருந்தா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சது மட்டும் இல்ல, மரண தண்டனை கைதியாக வாழ்ந்து சிறைக்குள்ளே 2 பேர் இறந்து போற மாதிரி சம்பவம் நடந்திருக்குண்டா, நம்ம நாடு எங்க போகுதோ? எப்படியான சேவையைத்தான் இந்த அரசு அதிகாரிகள் செய்யறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? இவைகள் எப்போது மாறும், எப்படி மாறும், யாரால் மாறும்? அடுத்த ஒரு விஷயம் தான் டேவிட் சில்வா. எல்லாருக்கும் தெரியும், இவர் கிரிபத் கூட பிரதேசத்துல ஒரு அரசகாணிய கள்ள உறுதி எடுத்து அதை தனியார் ஒருத்தருக்கு வித்ததன் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டாரு. இவருடைய சகபாடி பிரசன்ன ரணவீரையும் கைது செய்யப்பட்டாங்க. சிஐடியினர் கைது செஞ்சாங்க. அவங்க ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கடையில 2 குற்றச்சாட்டுகளை முன்வச்சு குற்றப்பத்திரிகை 27ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த குற்றப்பத்திரிகையில சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 மார்ச் 30ஆம் தேதியில இருந்து 2012 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில தமது சட்ட ரீதியான வருவாய்க்கு மேலதிகமாக 15 கோடி சம்பாதித்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது எதனால சம்பாதிச்சிங்க, எதனால செலவு செஞ்சீங்க எந்த கணக்கும் இல்லாததுனால, அந்த விஷயங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதி செய்யப்பட்டதுனால அவங்க இப்போது 2 குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுல இவங்க வாங்கிய சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவத்தையில ஒரு காணி, அதனுடைய பெறுமதி மட்டும் 1,39,99,000. கொழும்பு 7ல இன்னொரு காணி, அதுல பெறுமதி 7,13,99,000. மகன் பாவமே, ஒரு அமைச்சர் மகன் சாதாரண வாகனத்துல போக முடியுமா அப்படின்னு சொல்லி அன்பு மகனுக்கு பென்ஸ் கார் ஒன்று வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதுல பெறுமதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,23,75,000 ரூபாய். கொண்ட காரணம் எடுத்துக்கிறாங்க. 55 லட்சத்துக்கும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பந்த காட்டுறதுக்கு டிபெண்டர் தேவையே 88,50,000க்கும் அதிகமாக பணம் கொடுத்து தொகையை கொடுத்து அந்த ஒரு வாகனத்தை வாங்கியதாக சொல்லப்படுது. இது தவிர எக்கச்சக்கமான சொத்துக்கள் ஈட்டப்பட்டதாகவும் செலவு செய்ததாகவும் சொல்லப்பட்டதுனால இப்போது நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. யாருடைய பணம்? 2 வருஷத்துல 15 கோடிக்கும் அதிகமாக பொருளீட்டல் நடந்திருக்கிறதாக இருந்தா இவங்க என்ன தொழில் செஞ்சாங்க? பரம்பரை பணக்காரரா? இவர் ஆரம்ப காலத்துல சிரிமா பண்டாரநாயக்காவோட வீட்டுல சாதாரணமாக தொழில் செஞ்சவர், வெங்காயம் உரிச்சவர், கிச்சன்ல வேலை செஞ்சவர். இன்னைக்கு பாருங்களேன், 2010-12 ஆகும் பொழுது 15 கோடிக்கு சொந்தக்காரரு. மரத்துல கட்டினீங்க, உள்ள புந்து அடிச்சிங்க, இப்ப காலமுருக்க கழி தின்ற மாதிரி சம்பவத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு.
என்னதான் இருந்தாலும் இப்படியான கீழ்த்தரமான அரசியல்வாதிகளுக்கு தண்டனைகள் கிடைக்கணும், நாடு சுத்தமாக்கப்படணும், பொருளாதாரத்தில் நாடு மீளெழுவதாக இருந்தால் நிச்சயமாக ஊழல் என்பது இல்லாமலாக்கப்படணும், அந்த ஊழலோட சம்பந்தப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கணும் என நீதித்துறை சுயாதீனமாக இருக்கணும், பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.